வேணுகோபால சுவாமி திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலப்புடி என்ற கிராமத்தில் இந்த திருக்கோயில் இருக்குது. இதுவும் மிக சிறப்பான திருக்கோயில். ஏன்னா இந்த கோயிலும் கிட்டத்தட்ட வந்து கல்வெட்டு நிறைய இருக்குது. இதை வந்து டெல்லியில் போயிட்டு இந்த கல்வெட்டு போயிட்டு இதை வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இந்த திருக்கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 வருஷம் ஆன கோயிலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கன்ற ஒரு ஜீவம் இருக்குது. அதுபடியாக இப்போ வந்து சமீபத்தில் இந்த திருக்கோயிலில் வந்து திருக்கோயில் வந்து இந்து அறநிலையத்துறை எடுத்து இந்த திருக்கோயில் திருக்கோபுரத்தை சீரமைச்சு மிக சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இதுவும் மிக சிறப்பானது தான். இந்த வேணுகோபால சுவாமி திருக்கோயிலில் மூலவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5.5 அடி 6 அடியில் இருப்பார். பக்கத்தில் சத்யபாமா சுவாமி இருக்காங்க. ஆகையில சிறப்பு வாய்ந்த கோயில். அதுக்கு அடுத்தபடியாக ஆளிலோ கிருஷ்ணர் அவர் வந்து இருக்கார். வடபத்திர சாயின்னுவாங்க. இந்த வடபத்திர சாய் இருக்கிற இடம் வந்து எதிரானா குழந்தை பாக்கியம் தருபவர். ஒன்று வந்து ராமேஸ்வரத்தில், இன்னொன்று திருச்சியில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இந்த திருக்கோயிலில் இதை வச்சுருக்காங்க உபயதாரு. ஆகையில் ஆளிலோ கிருஷ்ணர் வடபத்திர சாயின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் குழந்தை வடிவில் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக ஆழ்வார்கள் இருக்காங்க. கருடாழ்வார் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், விநாயகர் அதாவது வில்வ மரத்தில் விநாயகர் இருக்கார். ஆகையில் அதுக்கு அடுத்தபடியாக சக்கரத்தாழ்வார் நரசம்மர். அதுக்கு அடுத்தபடியாக நாமாழ்வார் இருக்கார். அடுத்தபடியாக வந்து ஸ்ரீ ரங்கநாதர் வந்து திருக்கோயிலில் நம்ம பார்க்கும்போது ஒன்று வீரராகவ பெருமா கோயில் போவோம், இல்லை திருச்சி போவோம். ஆனால் இந்த இடத்துல எழுந்திருக்கார் ஸ்ரீ ரங்கநாதர். ஆகையால் இந்த திருக்கோயிலுடைய மகத்துவம், நீங்கள் வந்து இந்த திருக்கோயிலை தரிசனம் பண்ணுங்கள். அவர் கேட்ட மாதிரி கொடுப்பாரு. இது வரைக்கும் கொடுத்துட்டுருக்காரு. எல்லாருக்கும் இன்னும் ஏதாவது குறை இருந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார். ஆகையில் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த 3 கோயில் நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும். இந்த யூடியூப் மூலமாக இந்த நன்றியை தெரிவித்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, உங்களோட குறைகள் என்னவோ இவர் தீர்த்து வைப்பார். கட்டாயம் 100% நான் உண்மை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எல்லாமே வந்து யார் பெரிய வேண்டுதலும் இங்கே நிவர்த்தி பண்ணியிருக்காரு. ஆகையால் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட வந்து அவங்க இந்த ஒரு ஆம்பளை வம்சமே இல்லாமல் இருந்தது. அதை இந்த திருக்கோயிலை வந்து பெருமாளை வேண்டின்ட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஆண் வாரிசு வந்திருக்கு அந்த குடும்பத்தில். ஆகையால் நிறைய ரகசியங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஆகையால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருக்கோயிலுடைய பேரின்ப அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோவிந்தா கோவிந்தா.